அலங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம டைரக்ட்டா டாபிக் போலாம். இந்த பர்ட்டிகுலர் வீடியோ வந்து நெறைய பேர் வந்து Instagramல மெசேஜ் பண்ணி, ஆனா அன்ஸ்கில்டு ஜாப்ஸ் பத்தி இல்லனா அன்ஸ்கில்டு விசாஸ் பத்தி, ஸ்பான்சர்ஷிப் பத்தி கொஞ்சம் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க ரொம்ப நாளா. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம ஏற்கனவே டிஸ்க்ளைமர் பார்த்த மாரி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்கலாம். நான் இமிக்ரேஷன் ஏஜென்ட் கிடையாது. அதனால் வந்து நான் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் டியூ டெலிஜென்ஸ் பண்ணி உங்கள் சைட்லேயும் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்கள் டெசிஷன் எதுவாக இருந்தாலும் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் அப்படியே ட்ரஸ்ட் பண்ணி பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் இங்கே இருக்கிற 12 வருஷமாக சேர்த்து நான் என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறனோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த பர்ட்டிகுலர் வீடியோ வந்து இப்போது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் இந்த டைமில். ஏன்னு சொல்கிறேன், அதுவும் இல்லாமல் இது வந்து இந்த பர்ட்டிகுலர் வீடியோ வந்து இந்த அன்ஸ்கில் ரிலேட்டட் ஜாப்ஸில் ஒரு 3-4 பேர் ஒர்க் பண்ணுறவங்கள பேசிவிட்டு அவங்க இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிவிட்டு நான் கேதர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க சொல்கிற இன்புட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் முக்கியமான வீடியோ. ஸோ மெயினாக வந்து இப்போது அன்ஸ்கில் வந்து நிறைய பேர் கேட்குறது வந்து இந்த அன்ஸ்கில் ரிலேட்டட் ஜாப்ஸ் இருக்குது இல்லையா, உங்களுக்கு வந்து ரீட்டைல் நிறையா இன்ஸ்டாகிராமில் எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்து அண்ணா நான் வந்து ரீட்டைல் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறேன், அப்புறம் வந்து ஷெஃபாக இருக்கேன், பெயிண்டராக இருக்கேன், மெக்கானிக்கலாக இருக்கேன், அப்புறம் வந்து பார் அட்டெண்டராக இருக்கேன், யூனோ பார்ஸில் பப்ஸில் அது மாதிரிலாம் இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வரது வந்து ரீட்டைல், மெக்கானிக், பெயிண்டர்ஸ், ஷெஃப் அது மாதிரிலாம் நிறைய ட்ரக் டிரைவர்ஸ், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அது மாதிரிலாம் நிறையா ஜாப்ஸ் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் ஆக்சுவலாக வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்க. எப்படி அப்ளை பண்ணால் அங்கேருந்து அப்ளை பண்ணால் சீக்கில் இல்லை அந்த மாதிரி வெப்சைட்டில் கிடைக்குமா அப்படின்னு. நான் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். ரியாலிட்டி என்னவோ அதுதான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு என்னடா பூசி மழுப்பி சொல்ல தெரியாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா அது இப்படி சொல்கிறானேன்னு வருத்தப்படாதீங்க. சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்டும் போட்டிங்கன்னு நினைக்கிறேன், 2-3 பேர். நம்ம சேனலில் முக்கால்வாசி 95% பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. ஏன்னா அவங்களோட ஆதங்கம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து யாராவது வந்து பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கலாம். பாசிட்டிவ் சொல்கிறது தான் எனக்கும் ஆசை. மோஸ்ட்லி நிறைய பாசிட்டிவ் நியூஸை நம்ம சேனல்லையும் சொல்கிறோம். பட் சில விஷயம்லாம் வந்து டைரெக்டாக பேசி தான் ஆகணும். அது வந்து ஏன்னா உங்களுக்கு டைமும் எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகும். பூசி மழுவி நான் வியூக்காக நிறைய சொல்லலாம், அது மாதிரி பண்ணலாம். பட் தட்ஸ் நாட் ஃபேர். ஸோ இங்கே என்ன ரியாலிட்டியோ அதை சொல்லிட்டேன்னா நீங்கள் அட்லீஸ்ட் வேறு என்ன ஸ்டெப் உங்கள் லைஃப்பில் பண்ணலான்னு நீங்கள் பார்த்துப்பீங்க இல்லையா. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அன்ஸ்கில் ஜாப்ஸில் நான் இப்போ சொல்கிறது வந்து ப்ரிடாமினன்ட்லி முக்கால்வாசி இப்படி தான் நடக்கும். ஸோ எக்ஸப்ஷன் கேசஸ் வந்து நிறையா இருக்கலாம். நீங்கள் உடனே மெசேஜ் கீழே போடாதீங்க, அவர் போயிருக்காங்க தப்பாக சொல்லாதீங்கலாம் கேட்காதீங்க. நான் சொல்கிறது 100ல் ஒருத்தர் 2 பேர், நான் 1000 ஒருத்தர் 2 பேர் பற்றி பேசாதீங்க. நிறைய பேர், அதாவது 80-90% மேலே ரியாலிட்டி என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த அன்ஸ்கில் ஜாப்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த ட்ரக் டிரைவர்ஸ், டெலிவரி டிரைவர்ஸ், இல்லை சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், ரீட்டைல் ஜாப்ஸ்லாம் பண்ணுறீங்களா, பார் அட்டெண்டர்ஸ் அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறீங்களா, அந்த ஜாப் பண்ணுறதுக்கு நிறைய வெஸ்டர்ன் பீப்புள், ஆஸ்திரேலியன்ஸ், பிரிட்டிஷ் அது மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா இந்த பசங்களை ஸ்கூல் முடித்த உடனே நம்மள மாதிரி பேச்சுலர்ஸ் படிக்கிறதுலாம் போக மாட்டாங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, ட்ராவல் போயிடுவாங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ண. இல்லைனா வந்து இது மாதிரி ரீட்டைல் ஜாப்க்கு, இந்த அன்ஸ்கில் ஜாப்ஸ்க்கு போயிடுவாங்க பசங்க நிறைய பேர். நான் இவ்வளோ பேரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். எல்லா பசங்க 17-18 பசங்க பொண்ணுங்க எல்லோரும் வந்து 3 ஜாப் 4 ஜாப் ஒர்க் பண்ணிடலாம், நான் 5 ஜாப் ஒர்க் பண்ணிடலாம் நான் பேசியிருக்கேன் பசங்களோட. அவங்க 16-17 வயசு தான் இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் வந்து 6 to 11 ஒரு ஷிஃப்ட்டு, 1லேருந்து 4, 6லேருந்து 10, திருப்பி 10லேருந்து 3 அது மாதிரிலாம். 5 வந்து ரொம்ப ரேர் கேஸஸ். 2-3 ஜாப் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் போகிறது வந்து இந்த ரீட்டைல் ஜாப் அது மாதிரி ஜாப்ஸ்லாம் போவாங்க. ஏன்னா அவங்க மாஸ்டர்ஸ் டிகிரி போய் பேச்சுலர் டிகிரியில் படிக்கிறதுலாம், யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு மாதிரி போயிட்டா அவங்க ஏன் வந்து இந்தியாவிலேருந்து வெளிலேருந்து அவங்க வந்து அன்ஸ்கில் ஜாப்புக்கு கூட்டிகிட்டு வரணும்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து அப்போ கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கிற பட்சத்தில் தான் வந்து உங்களுக்கு அந்த அன்ஸ்கில் ஜாப்லாம் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 வருஷம் முன்னாடி 1.5 வருஷம் முன்னாடி நானே வீடியோ போட்டிருந்தேன் நம்ம சேனலில். கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில்னு. இப்போ கூட ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு தெரியல, தப்பாக சொல்ல விரும்பல. அப்போ அவ்வளோ பேர் தேவைப்பட்டது. ஸோ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் எக்ஸ்பீரியன்ஸ், முக்கியமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நிறைய பேர் வந்து இதை நான் டைவர்ட் ஆகிறேன் தெரியும். பட் ஸ்டில் இந்த 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தயவுசெய்து மறந்துடுங்க. ஏன்னா வந்து 2 வருஷம் 3 வருஷம்லாம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நிறைய பேருக்கு வராது. அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்கள் வரணுன்னா மினிமம் 5-6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் தான் பெட்டர். உங்களுக்கு அப்போ தான் பாயிண்ட்ஸ் வரும், கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால் 1-2 இயர்ஸ்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க.
வந்து அது மெசேஜ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெஸ்யூம்லாம் அனுப்பிச்சு யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு 6-7 இயர்ஸ் உங்களுக்கு அந்த பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ரீஜன், அப்போ வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருந்துச்சு, இல்லை நியூ சவுத் வேல்ஸாக இருக்கலாம், விக்டோரியாலாம் இருக்கலாம், எந்த ஸ்டேட் வேணால் இருக்கலாம், அந்த பர்டிகுலர் ரீஜனில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ கிடைக்கும். ஏன்னா அப்போ வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது, அவங்களே கவர்மெண்ட்டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இமிக்ரேஷன் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆட்கள் தேவை. அது மாதிரி நீங்கள் சும்மாவே வந்து நான் வந்து இங்கே ட்ரக் டிரைவர் ஜாப் பார்த்தேன், ஒரு 10 ரீட்டைல் ஜாப் பார்த்தேன், இங்கே கோல்ஸில் பார்த்தேன், அது மாதிரி நிறையா உல்வர்ட்ஸ் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து யோசிச்சு பாருங்களேன், அந்த ஜாப் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே நிறைய பேர் வந்து இந்த ஒர்க்கிங் ஹாலிடே விசா, ஒர்க் ஹாலிடே விசாலேருந்து வந்து யூகேலேருந்து வந்தவங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் வந்தவங்களாம் இருக்காங்க ஏற்கனவே. ஸோ நம்ம இந்தியாவுக்கு வந்து இப்போ தான் வந்து ஒன் ஆஃப் த அந்த ஒர்க்கிங் ஹாலிடே விசா, ஒர்க் ஹாலிடே விசான்னு 2 இருக்குது இல்லையா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த அன்ஸ்கில்டுன்னு வரணும்னா சில விசாஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு டெம்பரவரி ஸ்கில் ஷார்ட் டிஎஸ்எஸ் விசா 482 இருக்குது, இல்லைனா வந்து 417, 462, எனக்கு நம்பர் சரியாக தெரில. பட் ஒர்க்கிங் ஹாலிடே விசா, ஒர்க் ஹாலிடே விசா, அது 2 இருக்குது. இந்த 2 விசா வந்து இந்தியாவுக்கு வந்து ஒன் ஆஃப் த விசா, ஒர்க் ஹாலிடே விசாவால் நான் ஒர்க்கிங் ஹாலிடே விசாவான்னு தெரியல, ஏதோ ஒன்று அப்ரூவல் ஆகி த்ரூ ஆகிடுச்சு. பட் இன்னும் மக்கள் உள்ளே வர ஆரம்பிக்கலை. பட் அது மாதிரி விசாலாம் ஜென்ரலாக வந்து இந்த பிரிட்டிஷ் பீப்புள், அது மாதிரி வெஸ்டர்னுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இந்தியாவில் வந்து அது மாதிரி வந்தவங்க இன்னும் வர ஆரம்பிக்கல, ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆகலாம். பட் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இல்லை. பட் நீங்கள் யாராவது ஒருத்தர் 2 பேர் பார்த்துருக்கீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்வியே பட்டதில்லை. அதனால் வந்து யாராவது ஏஜென்சிஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரூட் பிக்கிங் ஜாப் வாங்கி தரேன், இல்லைனா வந்து அக்ரிகல்ச்சர் ஜாப் வாங்கி தரேன்னா தயவுசெய்து அது 99% வந்து ஃபேக்காக தான் இருக்கும். நீங்கள் கேட்கவே வேணாம், அது நீங்கள் அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரொம்ப காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஸோ அதனால் வந்து இப்போது அது மாதிரி ஜாப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதுதான் சொல்ல வரேன். ஸோ அதனால் நீங்கள் அது மாதிரி சீக்கில் போய் என்ன seek.com அது மாதிரி வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்கள் டைமும் எஃபர்ட் தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க, நாட்கள் போகும். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து வந்து அது மாதிரி ஜாப் பண்ணுறதுக்கு வந்து அன்டில் அன்லெஸ் அந்த கவர்மெண்ட்டே கால் ஃபால் பண்ணுறேன்னா அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து கிடைக்காதுன்னு சொல்ல வரல, தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் கிடைக்கிற சதவிகிதம் வந்து ரொம்ப 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 கம்மி. உங்களுக்கு லக் இருந்து அந்த பர்டிகுலர் ஸ்பான்சருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறவங்க, அந்த எம்ப்ளாய்க்கு வந்து யாராவது உடனே தேவைப்படுது, ரொம்ப ரேரான ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷெஃபாக இருக்கீங்க, ஷெஃபில் ஒரு பர்டிகுலர் ஸ்கில் என்ன சொல்லலாம், பேஸ்ட்ரி ஷெஃபாக இருக்கீங்க, இல்லைனா எதாவது இருக்கீங்கன்னா என்ன க்ளூட்டன் ஃப்ரீ அது மாதிரி ஏதாவது குவிசின் பண்ணுறீங்க, அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீமில் வந்து ஆட்கள் தேவை, அவங்க ஆஸ்திரேலியாவில் இல்லை, யூகேலாம் இல்லை, எடுக்க முடியலனா அப்போ வேணால் நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ரெஸ்யூமை அவங்க பார்த்து கூட்டிகிட்டு வந்தால் இருக்குது, சான்சஸ் இருக்குது. பட் ஜென்ரலாக வந்து நான் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் நானும் ஸ்கில் செட் ஒர்க் பண்ணுறேன், எல்லோரும் மாதிரி ஜென்ரலாக ஐடியில் இருக்கேன், அது மாதிரி பண்ணிங்கன்னா அது ரொம்ப 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 ரேருங்க. அதனால் வந்து அது வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுதான் ரியாலிட்டி. ஸோ மெயினாக வந்து நம்ம சேனலில் வந்து எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி வரணும்னு சொல்கிறதுக்கு விட மெயின் அப்ஜெக்டிவ் நம்ம சேனல் எதுக்குன்னா தயவுசெய்து காசு கொடுத்து ஏமாறாதீங்க. இந்த வீடியோ இமீடியட்டாக இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, த்ரோட்டும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன் போட்டேன்னா இப்போ கூட 2 நாள் முன்னாடி ஒரு 4 பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஒரே ஊர் தான், சவுத்து, நம்ம ஊர் சவுத்தில், ஊர் பேர் வேணாம். 1.5 லட்சம் கொடுத்து 2 லட்சம் கொடுத்து ஏமாந்துட்டாங்க, 1 லட்சம் கொடுத்துட்டாங்க, இன்னொரு 1 லட்சம் கொடுக்க போகிறாங்க. அதுதான் மெசேஜ் பண்ணி இந்த ஃபேக் என்ன சொல்கிறது, அந்த இது அனுப்பிச்சிருந்தாங்க, அந்த ஆஃபர் லெட்டர்ஸ்லாம் ஃபுல்லாக ஃபேக்கு. அது போய் கொடுத்துட்டாங்க, 1 லட்சம் கொடுத்துட்டு வந்து கேட்குறாங்க இது மாதிரி இது ஃபேக்காக பாருங்கண்ணா, அது ஃபேக். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்தது எல்லாமே இவ்வளோ பேர் அனுப்பிச்சிருக்காங்க, எல்லாமே 91 கூட வேலிடான ஆஃபரே இல்லை, எல்லாமே ஃபேக்கு. ஸோ அதனால் வந்து தயவுசெய்து வந்து ஏமாறாதீங்க. அதுக்கு தான் நான் போட்டேன். நம்ம சேனலில் வந்து மெயினாக வந்து அதோட அப்ஜெக்டிவே வந்து யாரும் ஏமாறக்கூடாது தான். எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸில் ஒரு 80-90 பேர் எனக்கு தெரிஞ்சு ஏமாந்துருக்காங்க. எனக்கு மெசேஜஸ் அவ்வளோ இருக்குது. ஒரு நாள் அந்த இன்ஸ்டாகிராம் மெசேஜ்லாம் காட்டுறேன், ஏன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா ப்ரைவசிக்காக நேம்லாம் ஹைட் பண்ணணும் இல்லைனா இட்ஸ் நாட் ஃபேர். ஏன்னா நம்மளை நம்பி சொல்லும்போது பேர்லாம் பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து அதுதான் காரணம் இது போடுறதுக்கு. தயவுசெய்து வந்து கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அன்ஸ்கில் ஜாப்லாம் அப்ளை பண்ணி இந்தியாவிலேருந்து வாங்கி உள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, இல்லை கம்பெனி வச்சுருக்காங்கன்னா அவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணி வரலாம். இல்லைனா உங்கள் லக் இருந்தால் ப்ராபப்ளி அது மாதிரி வரலாம். அதனால் வந்து ப்ரிடாமினன்ட்லி மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து அது மாதிரி நடக்கிறது வந்து குதிரைக்கம்பான விஷயம், அவ்வளோ கஷ்டமான விஷயம். அப்போ நீங்கள் வந்து எப்படி தான் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பிரதர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் ஒரு நாள் முன்னாடி. ஆனால் எனக்கு தமிழ் தான் தெரியும், 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன், ஏதாவது வேலை இருந்தால் வாங்கி கொடுங்கன்னான்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே நான் கூட ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து தான் வந்தேன். ஒன்றும் பெரிய
வெல் டு டூ ஃபேமிலிலாம் கிடையாது நான். ஸோ அதனால் பட் அது மாதிரி சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு 25 வருஷம் முன்னாடி எப்படியாவது போயிடலாமான்னு என்னால் வந்து உங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியுது. அதனால் அதை பற்றி எனக்கு புரியுது. பட் ஆனால் என்ன ரியாலிட்டி என்னென்னா, நீங்கள் வெறும் தமிழ் மட்டும்தான் அவ்வளோவா தெரியும், ஒரு இங்கிலீஷ் தெரியாது, 8வது தான் படிச்சிருக்காங்கன்னா வேலை கிடைக்காதுங்க ஆஸ்திரேலியாவில். அதுதான் ரியாலிட்டி. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு சவுண்ட் ரூடாக சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் உங்களுக்கு உங்கள் அறியாமல் யூஸ் பண்ணி தான் இந்த ஏஜென்சிலாம் ஏமாத்துறாங்க. இது மாதிரி சரி நீங்கள் எப்படியாவது நீங்கள் சொல்கிறது எப்படியாவது போயிடணுன்னா அதை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க, அதை ட்ராப்பில் விழ வச்சுறாங்க. எப்படியாதுன்னா நான் எங்கேயாவது வாங்கி தரேன், 10 லட்சத்துக்கு 4 லட்சத்துக்கு வாங்கி தரேன், நீங்கள் 2 லட்சம் கொடுன்னா நிறைய பேர். அதனால தான் நம்ம மக்கள் போய் ஏமாறுறாங்க. புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து அன்ஸ்கில் ஜாபில் உள்ளே வருது நடக்காத காரியம் ப்ரிடாமினெட்லி முக்கால்வாசி கேசஸில். அதனால் வந்து தயவுசெய்து காசு கொடுத்து ஏமாறாதீங்க. அப்போ எப்படி வரலாம் அப்படின்னா, நான் நம்ம சேனலில் நிறையா அது ரிலேட்டட் வீடியோஸ் அதை பற்றி பேசியிருக்கேன். இந்த வீடியோலேருந்து அதை டைவர்ட் பண்ணி போவானா. இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து நான் வந்து அன்ஸ்கில் ஜாப்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்னு வேலை கிடைக்குமா என்னென்னு தான் போட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எழுதி வச்சுருக்கேன். இங்கே இந்த ஸ்பான்சரும் வந்து இப்போலாம் அவ்வளோவா பண்ணுறதில்லன்னு போட்டிருந்தாங்க. பேசியிருந்தேன் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் மூலிமா யாராவது தெரிஞ்சவங்களே இருந்தால் கூட தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு வரது அவ்வளோ கஷ்டம்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் யாருமே தெரியாதவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். கஷ்டம் அது. ஸோ அதாங்க ரியாலிட்டி. நான் ஆனஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா, என்ன நீங்கள் யாராவது இது மாதிரி காசும் கொடுத்து ஏமாற்றிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது நிறைய பேர் பார்த்தாலும் நீங்கள் கம்பெனி மென்ஷன் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. பட் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இது மாதிரிலாம் ஆயிருக்குன்னு. ஸோ அட்லீஸ்ட் நிறைய பேராவது பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு இந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரியும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்போம் இல்லையா. நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணால் தான் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நானும் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வாரம் நான் வந்து வேறு இதேமாதிரி இன்னொரு ரிலேட்டட் வீடியோ போடுறேன். அன்டில் தென் யூ ஆல் டேக் கேர். பாய்.